ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எலக்ட்ரிக் அண்ட் டெக் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்த்தோன்னா, மொபைல் சார்ஜர் எப்படி அசம்பிள் பண்ணுறது இந்த காம்பனன்ட்ஸ்லாம் வச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதோட ஒர்க்கிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மொபைல் சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அது பார்த்திங்கன்னா ஏசி டு டிசி, டிசி டு ஏசி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகெயின் ஏசி டு டிசி கன்வெர்ட் ஆகுது. அப்புறம் தான் நம்ம அவுட்புட் வருது. எதனால் இந்த ரெண்டு கன்வர்ஷன் ஆகுதுன்னு அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏசி அண்ட் டிசி, அல்டர்னேட் கரண்ட், டைரக்ட் கரண்ட் சொல்லுவாங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ செப்பரேட்டாக பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏசி அண்ட் டிசின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசி அல்டர்னேட் கரண்ட், அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா போத் டைரெக்ஷன்லையும் வரும், அதாவது ஃப்ரண்ட்லேயும் போகும், ரிவர்ஸ்லேயும் போகும். இதான் ஏசி. டிசி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும், அதான் டிசி. இப்போ நம்ம பிசிபி போர்டு பார்த்துருவோம். அதாவது நீங்கள் மொபைல் சார்ஜர் கழட்டி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெக்டிஃபயர் 230 வோல்ட் போர்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும். சரி, 240 அந்த ரேஞ்சில் தான் என்ட்ரி ஆகும். என்ட்ரி ஆனது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெக்டிஃபயர் இருக்கும். இந்த ரெக்டிஃபயர் என்ன பண்ணுன்னா, ஏசி டு டிசியை கன்வெர்ட் பண்ணி விட்ரும். அதாவது அல்டர்னேட் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டாக மாற்றிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டிசி பல்சேட்டிங் டிசியாக இருக்கும். அதாவது ஒரு கிளியரான இதுவாக இருக்காது. அதை ஃபில்டர் போட்டு பியூர் டிசியாக மாற்றும். அதுக்கு தான் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணணும்னா டிசியை பியூர் டிசியாக மாற்றிடும். அப்புறமே பார்த்திங்கன்னா இந்த டிசி ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்சிஸ்டருக்குள்ளே என்ட்ரி ஆகும். அதாவது இந்த ரெண்டு டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க, பவர் டிரான்சிஸ்டர்னு சொல்லிட்டு. இந்த டிரான்சிஸ்டருக்குள்ளே என்ட்ரி ஆகும். இது என்ன பண்ணுன்னா, இந்த டிசியை ஒன்ஸ் அகெயின் ஏசியாக கன்வெர்ட் பண்ணிடும். ஹை ஃப்ரீக்வன்சி ஏசியாக கன்வெர்ட் பண்ணும். கீழே பார்த்திங்கன்னா ஸ்னப்பர் சர்க்கியூட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்னப்பர் சர்க்கியூட்டுங்கிறது வேறு எதுவும் கிடையாது, ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரும் பேரலாக கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது டிரான்சிஸ்டருக்கும் டயோடுக்கும். அது அதிகமாக எஸ்சியாக இருக்கும், தைரிஸ்டாக இருக்கும் தான் பேரலாக கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல டிரான்சிஸ்டருக்கும் டயோடுக்கும் பேரலாக கனெக்ட் பண்ணிடுறாங்க. இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஃபிஷியன்சிக்காகவும், அப்புறமேட்டு ப்ரொடக்ஷன் மாதிரி தான் இது, சர்க்கியூட்டோட ப்ரொடக்ஷன். அதாவது அந்த டயோடுக்கும் டயோடுக்கும் டிரான்சிஸ்டருக்குமான ப்ரொடக்ஷன் தான். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி ஏசியாக கன்வெர்ட் ஆகிடும், இந்த டிசி டு ஏசி. அதாவது இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்வர்ஷன் ஆயிடுச்சு, ஏசி டு டிசியும் கன்வெர்ட் ஆகிடுச்சு அது ரெக்டிஃபயர் மூலியமாக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் மூலியமாக டிசி டு ஏசி கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஏசி டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், எதுக்கு நம்ம ஏசிக்கு மறுபடியும் கன்வெர்ட் பண்ணுறோன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ஏசியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், டிசியில் ஒர்க் ஆகாது. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த டிசி ஏசி வந்துருச்சு. இந்த அல்டர்னேட் கரண்ட் மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம டிசியாக மாற்றுறோம். அதுக்கு தான் ஃபில்டர் கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். ரெக்டிஃபயரும் கெப்பாசிட்டரும் போட்டிருப்போம், அதாவது டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்புறம். அது என்ன பண்ணால் ஒன்ஸ் அகெயின் டிசியாக கன்வெர்ட் பண்ணிடும். இந்த டிசி தான் நமக்கு அவுட்புட்டாக வரும். இந்த யூஎஸ்பி பின்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு கன்வர்ஷன் பண்ணி தான் அவுட்புட் வருது. இது எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மருக்காண்டி தான். இப்போ இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்குது. இது எதனாலும் பார்த்திங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா, இதான் நம்மளோட அவுட்புட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு கன்வர்ஷனில் அவுட்புட் கொண்டாந்துடும், ஏசி அண்ட் டிசி. நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் சைஸு. இந்த சைஸை ஒரு நார்மல் சார்ஜரில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரே சார்ஜர் சைஸில் தான் இருக்குது. அதாவது சைஸ் கம்மி பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ரெண்டு கன்வர்ஷன் பண்ணுறோம். ஆனால் அதனால மட்டும் கிடையாது, இது ஒன் ஆஃப் த ஆன்சர் தான். இன்னொரு மெயினான ஒரு இது சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம 240 வால்ட் சொல்லியிருந்தேன். நம்ம ஊரில் பவர் சப்ளை, அது கூட பார்த்திங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி. இந்த 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இந்த போர்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்போ அதுக்காண்டி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பார்த்திங்கன்னா 50 ஹெர்ட்ஸை 50 கிலோ ஹெர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அப்போ இந்த 50 கிலோ ஹெர்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ரெண்டு கன்வர்ஷன் பண்ணணும். அதாவது ஏசி டு டிசி மாற்றணும், மறுபடியும் டிசி டு ஏசி, அப்புறம் ஃபைனலாக தான் ஏசி டு டிசி. கிட்டத்தட்ட ரெண்டு கன்வர்ஷன் பண்ணணும். அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரும் சின்ன டிரான்ஸ்ஃபார்மராக யூஸ் பண்ணுறாங்க.
அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணி கொண்டு வரதுக்காண்டி தான். இது வந்து சைஸும் வந்து கம்மியாயிடுச்சு. அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அவுட்புட்டும் வந்துருச்சு. என்ன ஒரே ஒரு சின்ன பிரச்சனைனா 2 தடவ கன்வர்ஷன் பண்ணணும். ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா அந்த மாதிரி 2 தடவை கன்வர்ஷன் பண்ண போகிறதில்ல. ஒரே ஒரு கன்வர்ஷனில் அவுட்புட் கொண்டாந்துட்டோம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து காம்பனன்ட்ஸ் என்னென்னலாம் தேவைன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். இது வந்து பார்த்தீங்கன்னா 9 வோல்ட்டு, நீங்கள் 12 வோல்ட்டு கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டயோடு 4 டயோட், 4007 டயோடு 4. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசிபி போர்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி LM7805 ஐசி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மைக்ரோ ஃபேரடு 25 வோல்ட் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி ஃபீமேல் பின் ஒன்று, எல்இடி, அப்புறமேட்டு ரெசிஸ்டர். இந்த எல்இடியும் ரெசிஸ்டரும் வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஏன்னா இது வந்து சர்க்கியூட் இண்டிகேஷனுக்காண்டி, அதாவது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி. இவ்வளோ இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜர் வந்து ரெடி பண்ணிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் டயக்ராம் வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டயோடில் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து ஆனோடு, இன்னொன்று வந்து கேத்தோடு. ஆனோடு பாசிட்டிவ், கேத்தோடு வந்து நெகட்டிவ். இது வந்து பார்த்திங்கன்னா கோடு இருக்கிற பார்ட் வந்து கேத்தோடு, கோடு இல்லாத பார்ட் வந்து ஆனோடு. இந்த டயோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதாவது ஃபார்வர்ட் பாய்ஸில் மட்டும்தான் கரண்ட் இருக்கும். ரிவர்ஸ் பாய்ஸில் கரண்ட்டே இருக்காது. ரிவர்ஸ் பாய்ஸில் வந்து கரண்ட்டு இருக்கிற மாதிரி ஒன்று டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஜீனர் டயோட். ஏன்னா ஜீனோ டயோடில் மட்டும்தான் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரெண்டுலேயுமே கரண்ட் ஃப்ளோ இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது அதிகமாக வந்துட்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபையராக கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த டயோடு வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டயோடு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். டயோடு வந்து பார்த்திங்கன்னா 4 டயோடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஆனோட் அண்ட் கேத்தோடு, அதாவது டயக்ராமில் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த டயக்ராம் பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த 2 டயோடோட ஆனோட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணும். இது வந்து இப்படி வச்சு ஜாயின் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலேருந்து கீழே கேத்தோட் சைடு கோடு இருக்கிற பகுதியில் வந்து ஜாயின் பண்ணுவோம்.
வந்து பார்த்தீங்கன்னா டயோடோட இந்த ஜாயின் வந்து ஜாயின் பண்ணிடணும். அதாவது இந்த கேத்தோடும் ஆனோடும் ஜாயின் ஆகிற இடத்துலேருந்து அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணணும். இந்த 2 டயோடோட ஆனோடும் கேத்தோடும் ஜாயின் ஆகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயோடோட கனெக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து கொடுக்கணும். கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் லெக், அதாவது பெரிய கால்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், இந்த ஷார்ட் லெக் வந்து நெகட்டிவ். அதுவும் இல்லாமல் இந்த சைடு வந்து கோடு வந்து கொடுத்துருப்பாங்க, மைனஸ் சிம்பிள் கெப்பாசிட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்யூட் டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா டயோடோட கேத்தோடு பக்கம் வர மாதிரி கொடுக்கணும். அதாவது இங்கேருந்து கொடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்படி கொடுத்துக்கோங்க. அதாவது கெப்பாசிட்டர் பாசிட்டிவ், கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னா டயோடில் இருந்து 2 கால் வந்து எடுத்துருக்கோம். டயோடில் இருந்து கேத்தோட் சைடு வந்து எடுத்துருக்கோம். இது எடுத்து கெப்பாசிட்டியோட பாசிட்டிவ் கொடுத்தாலே போதும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெக் வந்து ரிமூவ் பண்ணி விட்ருக்கேன். கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் டயோடு கூட கனெக்ட் பண்ணியாச்சு. நெகட்டிவ் வந்து டயோடு கூட கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம டயோடை வந்து இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் கொடுத்துருக்கனால இதோட ஆனோட் சைடு தான் நம்ம கொடுக்கணும். கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் வந்து ஆனோடு, கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் வந்து கேத்தோடில் கொடுக்கணும். நம்ம நெகட்டிவ் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கொடுக்கணும், அதாவது இந்த எண்டில் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் சர்க்யூட் டயக்ராம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. சர்க்யூட் டயக்ராம் வந்து இப்படி இருக்குது. இதுனா மொத்தம் 4 டயோடு. இதை 4 டயோடு வந்து கொடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேத்தோடு வந்து நம்ம இப்போது கெப்பாசிட்டர் ப்ளஸ்ஸு வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ். இந்த மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனஸ் வந்து இங்கேருந்து வந்துட்டு டயோடோட ஆனோடுக்கு வந்து போகுது. நம்ம இந்த மைனஸில் நெகட்டிவ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தோன்னா கெப்பாசிட்டரோட நெகட்டிவ், அதாவது கெப்பாசிட்டர் நெகட்டிவில் இருந்து டயோடோட ஆனோட் ரீஜனுக்கு வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரு ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கேருந்து கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டயோடும் கெப்பாசிட்டரோட கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி 7805. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டு, நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, லாஸ்ட்டாக இருக்கிறது அவுட்புட்டு. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கெப்பாசிட்டர் பக்கத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இன்புட்டை வந்து கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் பக்கத்தில் இப்படி வளைச்சி விட்டுக்கோங்க. அவுட்புட்டை வந்து ஆப்போசிட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. கிரவுண்டை வந்து அதே மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஆக்சுவலாக இது ஏன் வளைச்சி விட சொல்கிறேன்னா அப்போ தான் கரெக்டாக சால்ட்ரிங் வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்புட்டை வந்து சால்டர் பண்ணிடலாம். இன்புட் வந்து சால்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரவுண்டை வந்து சால்டர் பண்ணிடுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நம்ம ஒரு இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம், ஹீட் சிங்க்கு. இந்த ஹீட் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. எப்படி சிபியூவில் வந்து ஏர் கூலர் மாதிரி, சரி ஏர் கூலர் சொல்லிட்டேன், கூலர் மாதிரி சிபியூவில், அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசியை வந்து ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த ஹீட் சிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஸ்பேஸ் வந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ஃபிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஸ்பேஸ் வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு எல்இடி வந்து கொடுக்கணும். எல்இடி ரெசிஸ்டர் கொடுத்தா வைக்கிறோம், அவ்வளோதான், ஓவர். இப்போ நீங்கள் இந்த ஹீட் சிங்க்கான ஸ்பேஸை மட்டும் விட்டுட்டு எல்இடி வந்து ஃபிக்ஸ் பண்ணும். எல்இடியில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வந்து பெரிய காலாக இருக்கும், நெகட்டிவ் வந்து சின்ன கால். இந்த பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஐசியோட அவுட்புட்டுக்கு வந்து வர மாதிரி வச்சுக்கோங்க, நெகட்டிவ் வந்து தனியாக வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் சால்டர் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணணும். எல்இடியோட பாசிட்டிவும் அவுட்புட் ஐசியோட அவுட்புட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்இடியோட நெகட்டிவும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐசியோட கிரவுண்டு பக்கத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் சர்க்யூட் டயக்ராமு. சர்க்யூட் டயக்ராம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் கடைசியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். டயோடு வந்து கெப்பாசிட்டர் போகுது. கெப்பாசிட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ஐசிக்கு வருது. ஐசியிலேருந்து பார்த்திங்கன்னா எல்இடியிலேருந்து ரெசிஸ்டர். இவ்வளோ தான் ஆக்சுவலாக கனெக்ஷன். அதே நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம், அதை பார்த்து அப்படியே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் வந்து நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ்லேருந்து கொடுக்கணும், எல்இடியோட நெகட்டிவ். அதே பார்த்திங்கன்னா ஐசியோட கிரவுண்டில் வந்து கொடுக்கணும். ஜஸ்ட் இது வந்து சால்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் மட்டும் லாஸ்ட்டாக ஃபீமேல் பின் வந்து இருக்குது, இது வந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டரோட எல்இடி வந்து கொடுத்துட்டேன், எல்இடியோட மைனஸும் ரெசிஸ்டரும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர்லேருந்து கிரவுண்டு கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட்டாக நம்ம யூஎஸ்பி பின் வந்து பார்த்துக்கலாம், ஃபீமேல் பின்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம 2 சைடு மட்டும் கனெக்ஷன் கொடுத்தா போதும், ரைட் அண்ட் லெஃப்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது. இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதில் ரைட் சைடு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 0 வோல்ட்டு. அதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 5 வோல்ட். இது வந்து 0 வோல்ட்டு, இது 5 வோல்ட், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதை இப்படி வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா 0 வோல்ட்டு, இது வந்து 5 வோல்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிறது. ஃபஸ்ட்டாக இருக்கிறது 0, லாஸ்ட்டாக 5 வோல்ட். இது வச்சு கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யூஎஸ்பி ஃபீமேல் பின்னோட பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம், அதாவது 5 வோல்ட்டு. சரி, இந்த இது ஃபுல்லாக சால்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 0 வோல்ட், அதாவது யூஎஸ்பி ஃபீமேல் பின்னோட 0 வோல்ட்டும் கிரவுண்டும் வந்து ஜாயின் பண்ணும், ஐசியோட கிரவுண்டும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓவரால் கனெக்ஷன் எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் வந்து கொடுத்தாச்சு. ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து எப்படி கொடுக்கணுன்னா, சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அது பார்த்தீங்கன்னா 2 டயோடு இருக்குது. இந்த 2 டயோடில் வந்து பார்த்தீங்கன்னா இது கேத்தோடு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடு. அதாவது கோடு இருக்கிற பகுதி வந்து கேத்தோடு, கோடு இல்லாத பகுதி ஆனோடு. இது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துலேருந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து ஒரு எண்டு போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டயோடு T3 அண்ட் D4ஓட கேத்தோடும் ஆனோடும் ஜாயின் ஆகிற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு டிரான்ஸ்ஃபார்மரோட இன்னொரு எண்டுக்கு வந்து கொடுத்துடணும். எவ்வளோ தான் கொடுத்தா ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி ப்ரைமரி அண்ட் செகண்டரி கண்டுபிடிக்கிறதுன்னு. டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைமரி, இந்த 3 வயர் வந்து செகண்டரி. இந்த 3 வயர் வந்து எல்லாத்துலேயுமே இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டாப்டு டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. நார்மல் டிரான்ஸ்ஃபார்மரில் இது 3மே இருக்காது, 2 வயர் தான் இருக்கும். சென்டர் ட்ராப் டிரான்ஸ்ஃபார்மர்னால பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சென்டர் மட்டும் வந்து ஜஸ்ட்டு டேப் அடித்து விட்டுக்கோங்க. மீதி 2 வயர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு டயரோட, ஏதோ 2 டயரோட ஆனோடு கேத்தோடு ஜாயின் ஆகிற இடத்துலேருந்து கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆனோடு கேத்தோடு ஜாயின் ஆகிற இடத்துலேருந்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த வயர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஆனோடு கேத்தோடு 2 டயரோட ஜாயின் ஆகிற இடத்துலேருந்து கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபார்மரு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி சைடு, இது வந்து செகண்டரி சைடு. இவ்வளோ தான் கனெக்ஷன். இப்போ ஓவராலாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து சப்ளை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சர்க்யூட் கனெக்ஷன் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐசியோட இது ஹீட் சிங்க் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஹீட் வந்து ரொம்ப ஆகுது. ஐசி வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான ஹீட் சிங்க்கு. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணும்போது எல்இடி ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேசிக் மொபைல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனு கொடுத்து பாருங்கள். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் போகிறது கூட சான்ஸ் இருக்குது, நீங்கள் ஒழுங்காக கனெக்ட் பண்ணலைன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து சார்ஜ் ஆகுது, 40% வந்து சார்ஜ் காட்டுது. இவ்வளோ தான் ஆக்சுவலாக சர்க்யூட்டு. இப்போ வந்து ஓவராலாக கனெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அவுட்புட்டும் வந்து வந்துருச்சு. 40%லேருந்து 41 ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். மேக்ஸிமம் சார்ஜ் ஆகுது, இதனால தான் ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவ்வளோ தான் வந்து கனெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் 1 செகண்ட் வந்து ஜஸ்ட்டு ஒரு டயக்ராம் வச்சு சொல்லிடுறேன், இந்த கனெக்ஷன் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 230 வோல்ட் வந்து சப்ளை வருது. 230 வோல்ட் சப்ளை வந்து என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே வருது. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ப்ரைமரி சைடு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். செகண்டரி சைடு வரும்போது 230 வோல்ட் வந்து 9 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. இந்த 9 வோல்ட் வந்து ஃபஸ்ட்டு டயோடுக்குள்ளே என்ட்ரி ஆகும். டயோடு என்ன பண்ணுன்னா ஆல்டர்னேட் கரண்ட்டை வந்து டைரக்ட் கரண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணும். இந்த டைரக்ட் கரண்ட்டாக சேஞ்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் போகும். கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர். இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும்னா ஆன்லைனில் அது ஜஸ்ட் ஃபில்டர் போட்டு தான் போடுறோம். அதே மாதிரி தான் இது. இந்த டிசி வந்து பல்சேட்டிங் டிசியாக வரும், அது பியூர் டிசியாக வராது. அதை வந்து பியூர் டிசியாக மாற்றுறது தான் இந்த கெப்பாசிட்டர் போடுறோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து ஐசி வந்து போடுறோம். ஐசி வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த 9 வோல்ட் வந்துட்டு வரும். இந்த 9 வோல்ட் வந்து செகண்டரி சைட்லேருந்து வரும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்து 5 வோல்ட் தான். இந்த 9 வோல்ட் நம்ம 5 வோல்ட்டுக்கு ஸ்டேபிளாக வந்து கொடுக்கணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசி யூஸ் பண்ணுறோம். அது பிறகு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து 5 வோல்ட் ஸ்டேபிளாக வந்து வரும். நெக்ஸ்ட் அது வந்து பக்கத்துலேயே எல்இடி ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக வந்து யூஎஸ்பி கேபிள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். வந்து 41% ஆயிருக்கு. இப்போ வந்து 40ல் இருந்துச்சு, 1% வந்து சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவ்வளோ தான் ஒரு மொபைல் சார்ஜர் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நார்மல் சார்ஜிங்க்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மல் சார்ஜிங்கை ஃபாஸ்ட் சார்ஜிங்காக மாற்றணுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதேமாதிரி கரண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இல்லைனா நீங்கள் கரண்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் கூட போதும். இது ரெண்டுமே வோல்டேஜும் கரண்ட்டும் சேர்ந்து தான் பவர்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் அதிகமாக கரண்ட்டு தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜர் வந்து 10 வாட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 5 வோல்ட்டு ஆம்ப்ஸ் வந்து 2. நீங்கள் சார்ஜரில் எழுதியிருப்பாங்க எவ்வளோ ஆம்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த கரண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ 2 ஆம்ப்ஸ் இருக்க இடத்துல நம்ம 4 ஆம்ப்ஸ் போட்டோம்னா 20 வாட்ஸ் வந்து வரும் பவரில். சார்ஜர் 20 வாட்ஸ்லாம் இருக்குது. இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா
பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க இந்த வாட்ஸு. அப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். வெறும் நீங்கள் கரண்ட்டும் வோல்டேஜும் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால மட்டும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணாது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சார்ஜருக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸோட வேல்யூ, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காம்பனன்ட்ஸோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கெப்பாசிட்டர் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டிங் வந்து போடணும். நீங்கள் எவ்வளோ கரண்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கெப்பாசிட்டர் ரேட்டிங் வந்து மாற்றணும். கெப்பாசிட்டர் உள்ளே இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் சார்ஜருக்கும் இந்த சார்ஜருக்கும் நம்ம அசம்பிள் பண்ண சார்ஜருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்த்துடலாம். இதுலேருந்து என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு நார்மல் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டபிள் சார்ஜர், அது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோன் வாங்கும்போது ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட்டில் பவர் டிரான்சிஸ்டருங்கிற ஒரு இது வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், இதுக்கும் அந்த வித்தியாசம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது ஒரே ஒரு கன்வர்ஷனில் வந்து அவுட்புட் வந்துடுது, ஏசி டு டிசி. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. ஏசி டு டிசி, அப்புறமே டிசி டு ஏசி, அப்புறம் ஒன்ஸ் அகைன் ஏசி டு டிசியில் தான் அவுட்புட் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ வந்து லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எலக்ட்ரிக் அண்ட் டெக் வேர்ல்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.